சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். கிருஷாந்தி படுகொலையுடன் புதையுண்ட தொடர் கொலைகளின் மர்மங்கள் என்ன? பயங்கரவாத தடைச்சட்டத்தில் கைதான தமிழ் அரசியல் கைதி பிணையில் விடுதலை. உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது சம்பூர் படுகொலையின் 35வது ஆண்டு நினைவு தினம். கைதுகளால் அதிரும் கிழக்கு மாகாணம் இனிய பாரதியின் சாரதியும் கைது. வவுனியா பிரதேச செயலாளர் அதிரடி. ஓமந்தை காவல்துறைக்கு விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. தமிழரசு கட்சியுடன் ஒன்றிணையப் போகின்றாரா கஜேந்திரகுமார் பொன்னம்பலம்? ரம்புட்டானால் பறிபோனது 5 வயது குழந்தையின் உயிர். செம்மணியில் தோண்ட வெளிவரும் எலும்பு கூடுகள். புலிகளை காட்டிக் கொடுத்தவர்கள் இவர்கள். கருணா வெளியிட்ட தகவல். நாட்டை ஆக்கிரமித்துள்ளது கொலை கலாச்சாரம். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் தெரிவிப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். கிருஷாந்தியின் படுகொலை 1996ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி இடம்பெற்றது. இது செம்மணி மனித புதைகுழி விவகாரம் வெளியுலகிற்கு தெரிய முக்கிய காரணமாகும். இந்த நிலையில் கிருஷாந்தியின் படுகொலைக்கு சில வாரங்களுக்கு முன்னர் கிருஷாந்தியின் பள்ளி தோழி ஞானநாதன் சானந்தி என்பவர் கொலை செய்யப்பட்டார். இதனால் அந்த கொலையின் பின்னணியில் கிருஷாந்தியின் கொலை இடம்பெற்றிருக்கலாம் என மக்கள் பலதரப்பட்ட வகையில் தகவல்களை தெரிவித்து வருகிறார்கள். அத்துடன் கிருஷாந்தி யாழ் வரவேற்பு வளைவில் 11:30 மணிக்கு நிற்பதாக பார்ப்பவர்களால் தெரிவிக்கப்பட்ட நிலையில் 2 மணிக்கு பின்னர் அவர் அந்த இடத்திலிருந்து காணவில்லை என்று தகவல்கள் தெரிவித்தன. இந்த நிலையில் இடைப்பட்ட மணத்தியாலங்களில் யாரோ ஒருவரின் கட்டளை கிடங்கியவர் காத்திருக்கும் சூழல் உருவாகியுள்ள நிலையில் அதற்கு பின்னர் அவர் படுகொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த பின்னணியில் கிருஷாந்தியின் படுகொலையை வரும் தமிழ் பெண்ணின் கொலை என்று மட்டும் நினைத்து கடந்து செல்ல முடியாதென்றும் இது தொடர் கொலைகளோடு தொடர்பு பட்டிருக்கலாம் என்ற நிலையில் அதை கேட்க எவ்வித சட்டமும் உரிய அதிகாரிகளும் இல்லை என்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியைச் சேர்ந்த கிருபாகரன் என்பவர் தெரிவித்தார். முன்னாள் அரசியல் கைதியும் போராளிகள் நலம்புரிச்சங்க வவுனியா மாவட்ட தலைவருமான ஆனந்தவர்மன் என்ற அரவிந்தன் கடந்த 1 வருடத்துக்கு மேலாக பயங்கரவாத தடைச்சட்டத்தில் தடுத்து வைக்கப்பட்ட நிலையில் இன்று பிணையில் விடுவிக்கப்பட்டார். கடந்த 2024 மார்ச் மாதம் விடுதலை புலிகளை ஊக்குவிக்கும் வகையில் முகநூல் பதிவுகள் இட்டதாக அவர் கைது செய்யப்பட்டார். டிஐடியால் குறித்த முகநூல் பதிவு தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காக அழைக்கப்பட்ட நிலையில் அவர் கைது செய்யப்பட்டார். ஏற்கனவே கைது செய்யப்பட்டு பல வருடங்கள் அரசியல் கைதியாக தடுத்து வைக்கப்பட்டிருந்து நீதிமன்ற உத்தரவுக்கமைய அவர் விடுவிக்கப்பட்டார். அதன்பின் வவுனியாவில் அவர் வசித்து வந்ததோடு போராளிகள் நலம்புரிச்சங்கம் என்ற அமைப்பாக செயற்பட்டு வந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டு மீண்டும் தடுத்து வைக்கப்பட்டார். இந்நிலையில் அவர் தற்பொழுது பிணையில் விடுதலையாகியுள்ளார். சம்பூர் படுகொலையின் 35வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நேற்று மாலை சம்பூரில் அமைக்கப்பட்ட நினைவு தூவி வளாகத்தில் படுகொலை செய்யப்பட்ட உறவுகள் மற்றும் பொதுமக்களால் உணர்வுபூர்வமான முறையில் அனுஷ்டிக்கப்பட்டது. சம்பூரில் 1990ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 7ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்ட 57 பேர் உட்பட அதை அண்மித்த காலப்பகுதியில் படுகொலை செய்யப்பட்டு உயிர்நீத்த 100க்கும் அதிகமான பொதுமக்களுக்கான அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றது. இதன்பொழுது படுகொலை செய்யப்பட்ட உயிர்நீத்த உறவுகளுக்கு மலர் தூவி விளக்கேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. குறித்த நிகழ்வில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், பெண்ணுரிமை பாதுகாவலர்கள், சிவில் அமைப்புகள், அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். கருணா பிள்ளையான் அணியின் முக்கியஸ்தர் இனிய பாரதி என்று அழைக்கப்படும் கே. புஷ்பகுமாரின் வாகன சாரதியாக செயற்பட்ட ஒருவரை நேற்று குற்றப்புலனாய்வு பிரிவு கைது செய்துள்ளது. இந்த கைது நடவடிக்கை நேற்று அம்பாறை மாவட்டம் கல்முனை தலைமையக காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பிரதான பேருந்து நிலையத்துக்கு அருகாமையில் இடம்பெற்றது. 34 வயதுடைய கனகர் வீதி தம்பலுவில் 1 பகுதியைச் சேர்ந்த செழிகன் என்று அழைக்கப்படும் அழகரிடம் ஜுவராஜ் என்பவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் பொத்துவில் பகுதியிலிருந்து வழமை போல கல்முனை ஊடாக மட்டக்களப்புக்கு செல்லும்போது கல்முனை பிரதான பேருந்து நிலையத்துக்கு அருகில் காத்திருந்த குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் அவரை கைது செய்துள்ளதோடு அம்பாறைக்கு மேலதிக விசாரணைகளுக்காக அவரை அழைத்துச் சென்றுள்ளனர். வவுனியா ஓமந்தை காவல்துறையினர் காவல் நிலையத்துக்கு அருகில் உள்ள தனிநபருக்கு சொந்தமான காணியை ஆக்கிரமித்து வருவதாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் குறித்த காணிக்குள் நுழைய காவல்துறைக்கு வவுனியா பிரதேச செயலாளரால் தடை விதிக்கப்பட்டுள்ளது. வவுனியா ஓமந்தை காவல் நிலையத்துக்கென பிரதிடத்தில் காணி ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் பலநோக்கு கூட்டுறவு சங்கத்துக்கு சொந்தமான காணியில் நிலை கொண்டுள்ளனர். குறித்த காணிக்கு அருகில் இருந்த தனிநபர் ஒருவரின் காணியை அபகரித்துள்ள காவல்துறையினர் அதனை துப்பரவு செய்து கையகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டனர். இது தொடர்பில் அரசியல்வாதிகளின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ள நிலையில் வவுனியா பிரதேச செயலகத்தில் பிரதி அமைச்சர் உமாலி சமரசிங்க தலைமையில் இடம்பெற்ற பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் குறித்த காணியை காவல்துறையினர் கையகப்படுத்த முடியாது என்றும் அதற்குள் செல்லக்கூடாது என்றும் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது.
இலங்கை தமிழரசுக் கட்சி உள்ளிட்ட தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளுடனும் தமிழ் தேசிய பரப்பில் இயங்கி வரும் சிவில் சமூக பிரதிநிதிகளுடனும் பேச்சு நடத்தவிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இதனை தெரிவித்தார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களின் பின்னர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உள்ளூராட்சி மன்றங்களில் இணைந்து ஆட்சி அமைப்பது குறித்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் இலங்கை தமிழரசுக் கட்சி உள்ளிட்ட ஏனைய தமிழ் தேசிய தரப்புகளுடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்தது. அதன் பிரகாரம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் கொள்கை ரீதியான இணக்கப்பாடொன்றும் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இவ்வாறானதொரு பின்னணியில் எதிர்வரும் செப்டம்பர் நடைபெறவிருக்கும் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடரை காத்திரமான முறையில் கையாள வேண்டியது அவசியம் என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சுட்டிக்காட்டியிருந்தார். பொறுப்புக்குரலை உறுதிப்படுத்துவதனூடாக அடுத்த கட்டமாக தமிழர்கள் எதிர்பார்க்கும் அரசியல் தீர்வை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நம்பிக்கை வெளியிட்டார். அதன் பிரகாரம் பொறுப்புக்குரல் மற்றும் அரசியல் தீர்வாகிய விவகாரங்களில் தமிழ் தேசிய தரப்புகள் ஒத்த நிலைப்பாட்டின் கீழ் ஒன்றிணைந்து செயலாற்ற வேண்டியது அவசியம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அதை முன்னிறுத்தி தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளுடனும் தமிழ் தேசிய பரப்பில் இயங்கி வரும் சிவில் சமூக பிரதிநிதிகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் இந்த பேச்சுக்கள் பதவி சார்ந்தவை அல்ல என்பதால் தமிழ் மக்களின் நலனை முன்னிறுத்தி தமிழரசுக் கட்சியும் இதில் பங்கேற்க வேண்டும் என கஜேந்திரகுமார் வலியுறுத்தினார். அத்துடன் எதிர்வரும் 11ஆம் தேதி தமது கட்சியின் மத்திய குழு கூட்டம் யாழ்ப்பாணத்தில் நடைபெறவிருப்பதாகவும் அதன்போது மேற்குறிப்பிட்ட பேச்சுக்களுக்கான தேதிகள் தீர்மானிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். வீட்டில் ரம்புட்டான் பழத்தை ருசித்துக் கொண்டிருந்த 5 வயது குழந்தை நேற்று மதியம் ரம்புட்டான் விதை தொண்டையில் சிக்கி உயிரிழந்துள்ளது. இந்த துரதிர்ஷ்டவசமான சம்பவம் மித்தனிய பல்லேயில் உள்ள ஜலம்பட்டிய பகுதியில் இடம்பெற்றுள்ளது. வீட்டுக்கு கொண்டுவரப்பட்ட பல ரம்புட்டான்களை ருசித்துக் கொண்டிருந்த குழந்தையின் தொண்டையில் ரம்புட்டான் விதை சிக்கியதை அறிந்ததும் குடியிருப்பாளர்கள் உடனடியாக குழந்தையை வாலஸ்முல் அடிப்படை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். ஆனால் அந்த குழந்தை ஏற்கனவே இறந்துள்ளதாக மருத்துவமனை செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்தார். இறந்தவர் 3 குழந்தைகளை கொண்ட குடும்பத்தில் இளையவர் ஆவார். குழந்தையின் உடல் பிரேத பரிசோதனைக்காக தங்காலை அடிப்படை மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக மருத்துவமனையின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் குழந்தையின் இழப்பை தாங்க முடியாமல் தாயும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் தொடர்ச்சியாக அகழ்வுப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் அங்கு அடையாளம் காணப்படும் மற்றும் மீட்கப்படும் எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. அந்த வகையில் இன்றைய தினம் 52 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு 47 எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன. புதிதாய் அகழப்படும் குழியிலிருந்து ஒரு மண்டையோடு இன்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண நீதவான் ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் தொல்லியல் துறை பேராசிரியர் சோமதேவாவின் குழு பங்கேற்போடு இந்த அகழ்வுப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. குறித்த புதைகுழி விவகாரம் சர்வதேச ரீதியில் மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் தென்னிந்திய நடிகர்கள் மற்றும் இயக்குநர்கள் இந்த மனித புதைகுழிக்கு எதிராக தமது கண்டனங்களை வெளியிட்டு வருகின்றனர். கண்டி ஏரிக்கரை சுற்றில் இடம்பெற்ற சங்கிலி பறிப்பு சம்பவம் தொடர்பில் ராணுவ அதிகாரி ஒருவர் கைதானார். குறித்த அதிகாரி கண்டி ஏரிக்கரையில் சென்ற பெண்ணொருவரின் தங்கச் சங்கிலியை பறித்து மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்றார். சம்பவத்தோடு தொடர்புடைய சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த காவல்துறை சந்தேக நபர் தலதோயா பகுதியைச் சேர்ந்தவர் என்று அடையாளம் கண்டுள்ளனர். அதைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அவர் சுமார் 20 வருடங்களாக ராணுவத்தில் பணியாற்றி வருவதும் தற்போது விலையோயா ராணுவ முகாமில் கடமையாற்றி வருவதும் தெரிய வந்துள்ளது. அதன்படி சந்தேக நபரை கண்டி நகருக்கு வரவழைத்து காவல்துறையினர் கைது செய்துள்ள நிலையில் விசாரணையின் போது அவர் விடுமுறை பெற்று சங்கிலி பறிப்பில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடுதலை புலிகளை காட்டிக் கொடுத்த அனைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் உள்ளவர்கள் என கருணா என்று அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்தார். இது தொடர்பில் தெரிவித்த அவர், நாங்கள் போராடும் காலத்தில் காட்டிக் கொடுத்த அனைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் தான் இன்னும் இருக்கிறார்கள். ஆனால் யாழ்ப்பாணத்தில் இருக்கும் யாரும் அவர்களை பார்த்து துரோகி என்று ஒருபோதும் கூற மாட்டார்கள். அதில் சித்தார்த்தனும் முக்கிய ஒரு நபர்தான். நாங்கள் போராடுவதற்கு விடுதலை போராளிகளாகத்தான் சென்றோம். ஆனால் விடுதலை போராளிகளாக சென்று நாங்கள் பயங்கரவாதிகளாக மாற்றப்பட்டோம் என அவர் இதன்போது தெரிவித்தார். இலங்கையை கொலை கலாச்சாரம் ஆக்கிரமித்துள்ளதோடு அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரிகளின் பிடியில் சிக்கித் தவிக்கும் ஒரு சமூகம் உருவாக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சுட்டிக்காட்டினார். பிலியந்தலை மாகந்தன சங்கல்ப விகாரையில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். நோய்வாய்ப்பட்ட நோயாளிகளுக்கு சரியான நேரத்தில் சேவைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும். இலவச சுகாதாரம் என்பது அரச வைத்தியசாலைகளில் இருந்து மருந்து சீட்டை பெற்று தனியார் மருந்தகத்தில் மருந்து வாங்க நடவடிக்கை அல்ல. ஆகவே இந்த இலவச சுகாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும். இளைஞர்கள் மற்றும் நடுத்தர வயதினரிடையே இறப்பு வீத எண்ணிக்கை அண்மையில் 25% அதிகரித்துள்ளது. தொற்றா நோய்கள் தான் இதற்கு காரணம். ஆரோக்கியமான சமுதாய வாழ்க்கை முறைகளை நோக்கி எமது வாழ்வை நாம் ஒழுங்கு
ஒழுங்கமைத்துக் கொள்ள வேண்டும். தற்சமயம் மூளைசாலைகள் வெளியேற்றம் மீண்டும் அதிகரித்து வருகிறது. படித்தவர்களும் புத்திஜீவிகளும் நாட்டை விட்டு வெளியேறுகின்றனர். கொலை கலாச்சார நாட்டை ஆக்கிரமித்துள்ளது. அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரிகளின் பிடியில் சிக்கி தவிக்கும் சமூகம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த கொலை கலாச்சாரம் அதிகரித்து வருவதால் இந்த கொடூரமான கொலைகாரர்கள், பாதாள உலக கும்பல்கள் மற்றும் போதைப்பொருள் கும்பல்களை கட்டுப்படுத்த மக்கள் வாழும் சூழலை உருவாக்க தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என அவர் தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.